ஆண்டி, நான் தப்பு பண்ண வாய்ப்பே இல்ல. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேனே. ஆர்த்தி அண்ணியோட அடி மனசுல இருக்கிற அந்த அழகான காதல நாம எல்லாம் சேர்ந்து அத அவங்க வாயாலே சொல்ல வைப்போம் பாருங்க. ஆர்த்திக்கு ஒண்ணு மட்டும்தான் நம்ம புரிய வைக்கணும். ராஜேஷ்காக அவ மனசுல இருக்கிற உணர்வு தான் காதல்ங்கறத புரிய வைக்கணும். சரிதான், ஆனா எப்படி? அண்ணிதான் சொல்றாங்களே, காதல் ஒரு தடவை தான் வருமா, மறுபடியும் வராதாமே. இந்த தப்பான எண்ணத்தை தான் நம்ம போக வைக்கணும் பிரதீப். ஆர்த்திக்கு நம்ம புரிய வைக்கணும். காதல் வந்துட்டா இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு புரிய வைக்கணும். என்னதான் பொய் சொன்னாலும் மனசுல இருக்கிறது வெளியில வந்துருங்கிறத புரிய வைக்கணும். வாவ் ஆண்டி, நீங்க சொல்றது ரொம்ப சரி. உங்களுக்கும் அங்கிள்க்கும் கூட லவ் மேரேஜ் தானே, ரைட்? இல்லம்மா, எங்களோட கல்யாணம் பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சது. அரேஞ்ச் மேரேஜ். கூடவே இருந்ததுனால அவர் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. இப்ப இதே நிலைமை தான் ஆர்த்திக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆண்டி, ஆனா அண்ணியை எப்படி ரியலைஸ் பண்ண வைக்கிறது? உடம்பு சரியில்லாம போகும்போது ஒரு சில அறிகுறி தெரியற மாதிரி காதலுக்கும் ஏதாவது தெரியுமா? என்ன அண்ணி, காதலும் உடம்பு சரியில்லாம போறதும் ஒண்ணாயிடுமா? இல்லப்பா, விஜய் தப்பா எதுவும் சொல்லல. காதலுக்குன்னு சில அறிகுறி இருக்கு. அதுக்கு நான் சின்ன சின்னதா 3 விஷயத்தை இப்ப உன்கிட்ட சொல்றேன். நம்பர் 1, காதலுக்குன்னு இருக்கிற முதல் அறிகுறி, நமக்கு பிடிச்சவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. அவங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேருதான் காதல். பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா. 2வது, நாம யாரையாவது காதலிச்சோன்னா அவங்க மேல அதிகமா உரிமை எடுத்துக்குவோம். அவங்க நமக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்கள யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். நீங்க சொல்ல வர்றது பொசசிவ்னஸ் தானே? நீங்க யாரையாவது காதலிக்கும் போது அவங்க பக்கத்துல யாராவது வந்து நின்னு பேசினாங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எரிச்சலா வரும். அந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட சண்டை கூட போடுவாங்கன்னு பாத்துக்கோயே. இந்த விஷயத்தையும் நாங்க நோட் பண்ணிக்கிட்டோம் ஆண்டி. நீங்க மேல சொல்லுங்க. அப்புறம் 3வது விஷயம் என்னன்னா, காதலுக்கு எல்லையே கிடையாது. எஸ், காதல்ல 3வது மனுஷங்களுக்கும் இடம் இல்ல. காதல்ல இருக்கிறவங்க என்னைக்குமே தான் மான மரியாதைய பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தன்னை யாராவது அவமானப்படுத்தினா கூட அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கவலைப்படுறதெல்லாம் அவங்க காதலிக்கிறவங்களோட மான மரியாதை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான். நீங்க சரியா சொல்றீங்க ஆண்டி. இந்த 3 விஷயம் மட்டும் ஆர்த்திக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவளே நல்லா தெரிஞ்சுப்பா ராஜேஷ் மேல அவளுக்கு காதல் இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? யார் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஓகே ஆண்டி, நாங்களும் அதே மாதிரி செய்றோம். அப்புறம் நாங்க இதை வச்சு ஆர்த்திக்கு புரிய வைப்போம் அவளுக்கு ராஜேஷ் மேல காதல் இருக்குங்கிறத. அதுக்கு முன்னாடி காதலோட முதல் அறிகுறி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்த்திக்கு ராஜேஷ் கூட இருக்கிறது எவ்வளவு பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா அது நடக்கணும்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அவசியம். ஓகே ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்களும் அதே மாதிரி செய்றோம். இன்னையில இருந்து நாங்க, அதாவது அண்ணி, பிரீத்தி, நான் உங்களை லவ் குருன்னு கூப்பிட போறோம். லவ் குரு வாழ்க. ஓகே ஆண்டி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிப்பா. ஓகே, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இவ்வளவு நேரமா நாம எல்லாரும் இந்த வீட்டோட ரோமியோ ஜூலியட் கதை, அதாவது நான் யார சொல்றேன்னா எங்க ராஜேஷ் அண்ணா அப்புறம் ஆர்த்தி அண்ணியோட காதல் கதை ஆரம்பிக்க போகுது. எங்களோட இந்த அழகான வீட்ல இந்த அழகான காதல் கதை ரொம்ப அழகா ஆரம்பிக்க போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் போய் இந்த கதையோட ஹீரோவை ஹீரோயின் கிட்ட எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு வழி தேட போறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பாய் பாய். சரிக்கா, நான் இன்னைக்கு அப்பா அம்மா கூட போனோம். ஆக்சுவலி இன்னைக்கு என் கசினோட மேரேஜ். அதான் நான் சாயங்காலம் வந்துடுறேன். சரி. ஸ்மிருதி, கல்யாண வரவேற்பு நடக்கிற இடத்துல இருந்து கரெக்டா 98 டிகிரில இந்த இடத்துல ஷாமியானா வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைனும் வேணும். ஓகே சார். மியூசிக்கல் ஃபவுண்டன் கிட்ட செட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையில்லைல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகே. அண்ணா ரொம்ப பிஸியா இருக்காரு. மினிஸ்டர் சார் பையனோட கல்யாணத்துக்கு இவருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னார்ல. அப்ப அண்ணங்கிட்ட பேசுறது கஷ்டம்தான். பிரதீப், என்ன விஷயம்? அம்மா, நீ துபேடி சார் கிட்ட பேசுனியா என்ன? ஏன்னா லைட்ஸ் அங்க இருந்தா வரணும். ஆமாண்ணே, அவர்கிட்ட பேசிட்டேன்.
ஆனா ஏதோ உங்களை பார்த்தே ஆகணுங்கிறாரு. ஆ? ஆனா நான் அவரை பார்த்து என்ன பண்ண போறேன்? ஆ, அது வந்து ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கா, அதான் சொல்றேன். மீட்டிங் வரையா? இந்த மாதிரி நேரத்துலயா? எதுக்கா? ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இப்ப லஞ்ச்க்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். இல்ல பிரதீப், நாளைக்கு மினிஸ்டர் முன்னாடி பிரசன்டேஷன் பண்றதுக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. நான் அதையெல்லாம் முடிச்சாக்கணும். அப்படின்னா இன்னும் 10-15 நாளைக்கு அண்ணன் ரொம்ப பிஸியா இருப்பாரு போல இருக்கே. இப்படி இருந்தா இவங்களை எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கிறது? ஆர்த்தி அன்னைக்கும் புரிய வைக்க முடியாது போல இருக்கு. பிரதீப், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லை, என்ன நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். அப்படின்னா ஸ்மெட்டிக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வந்துரு. சரிண்ணா. அண்ணி, அது வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீங்களே அண்ணனோட லஞ்சை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க. அவருக்கு வீட்டுக்கு வர டைம் இருக்குமான்னு தெரியல. சரி பிரதீப், அதுவும் அவருக்கு இப்பதான் ஜுரம் சரியா இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாதான் அவருக்கு உடம்பும் நல்லா இருக்கும். ஆனா நான் இங்க குழந்தைங்களோட டிராயிங்ஸ் சரி பார்த்துக்கிட்டு இருக்கேனே, நான் எப்படி லஞ்ச்? அட விஜய் அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன் ப்ளீஸ். என்ன ஆர்த்தி? அக்கா, நான் இங்க குழந்தைங்க டிராயிங்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க அவருக்கு கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? தேங்க்யூ. எங்க காட்டுங்க. ஒரு பக்கம் என்னடானா, நம்ம ராஜேஷ் அண்ணா மத்தவங்க கல்யாணத்துக்காக தன்னோட லைஃபையே ஒதுக்கி வச்சிருக்காரு. அவர் ஒய்ஃப் கூட இருக்கிறத விட்டுட்டு அவர் அசிஸ்டன்ட் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. விட்டா இன்னும் 10-15 நாளைக்கு அங்கேயே வேலை பார்ப்பாரு போல இருக்கு. அப்புறம் இங்க என்னோட தங்கச்சி ஆர்த்தி அவளோட வாழ்க்கையை இந்த குழந்தைங்களுக்காகவே தியாகம் பண்றா. அண்ணி ஏதாவது யோசனை பண்ணுங்களேன். நாம ஆர்த்தி அன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது? ஐடியா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. அப்படியா? என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் கேளு. என்னோட இந்த ஐடியா எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? இது மட்டும் ராஜேஷ் அண்ணாக்கு தெரிஞ்சது என்ன அடி பின்னிடுவாரு. அடி இதுல என்ன இருக்கு என்னோட அருமை மச்சனனே? உன்னோட அண்ணா அண்ணியோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் அடி வாங்குறதுல தப்பு என்ன இருக்கு? யூ ஆர் ரைட் அண்ணி. என்னோட இந்த அன்பான அண்ணிகளுக்காக என்னோட உயிரையும் கொடுக்க நான் தயார். அப்படி சொல்லு என் செல்ல தம்பி. அப்ப நான் இப்ப வேலையை ஆரம்பிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும். நீ உடனே ராஜேஷ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போ, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. ஸ்மெட்டி வீட்டுக்கு போய் ப்ராப்பர் கலர்ஸோட கம்ப்ரஸ் டிராஃப்ட தயார் பண்ணி வச்சிடு. அப்புறம் பிரசன்டேஷனோட அனிமேட்டட் மாடல்ல தயார் பண்ணிடலாம். அப்பதான் வேற எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ரைட் சார். ஸ்மெட்டி, நீ கிளம்பு. நாளைக்கு நம்ம மினிஸ்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே சார். அண்ணா, கொஞ்சமாவது உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சர்மா சார் சொல்லுங்க. ஹாய் ஸ்மிட்டி. ஹாய். உங்களுக்கு உங்க பாஸ ரொம்ப பிடிக்குமா? ஓ எஸ், நான் ரொம்ப லக்கி. எனக்கு ஒரு நல்ல பாஸ் கிடைச்சிருக்காரு. அப்படின்னா எங்க ராஜேஷ் அண்ணா மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சா சந்தோஷம் தான் இல்லையா? நான் நினைக்கிறது நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. மும்பைல எனக்கு ஒரு கசின் இருக்கான் தெரியுமா? அவன் அப்படியே எங்க ராஜேஷ் அண்ணா மாதிரி தான் இருப்பான். அவரை மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப சிம்பிளாவும் இருப்பான். உதவுற மனப்பான்மை வேற ஜாஸ்தி. மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்கறான். நல்ல போஸ்ட்ல வேற இருக்கான். அவங்க வீட்ல அவனுக்கு இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவன் கதையை விட்டு தள்ளு. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு உன்னை செட்டில் ஆக சொல்றாங்களா? உனக்கு அந்த ஆசை தானே? ரைட்? ரைட்.
அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் இப்பவே ஒரு வேலை பண்றேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு காலையில ட்ரெயின் பிடிச்சு மும்பைக்கு போயிடு. நாளைக்கு காலையிலயா? முடியாது. நம்ம சாரோட இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட முடிக்காம போக முடியாது. இங்க பாரு, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, நானே பாத்துக்கிறேன். நீ இங்க வரதுக்கு முன்னாடியே இந்த வெட்டிங் பிளான் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி வராது. நல்ல வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில எப்பயாவது தான் கிடைக்கும். ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணு முந்திக்கிட்டானா உனக்கு சான்ஸே கிடைக்காது. நான் போயிட்டேனா அப்புறம் சாருக்கு கடைசி நேரத்துல டிசைன்ஸ் எதுவும் கிடைக்காம போயிடுச்சுன்னா? வேண்டாம், நான் சாரை கஷ்டப்படுத்த விரும்பல. சாரி. இங்க பாரு ஸ்மிட்டி, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் இதையெல்லாம் பண்றதே எங்க அண்ணனோட நல்லதுக்காக தான். எங்க ராஜேஷ் அண்ணாவும் அவரோட ஒய்ஃபும், அதாவது எங்க அண்ணிய சொல்றேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ல. அதுவும் இல்லாம இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேற எப்ப பண்ண முடியும் சொல்லு? ஓ, இதான் விஷயமா? ஆனா இந்த வேலையும் முக்கியம் தானே. அப்புறம் புது டிசைன் கிடைக்காம போயிடுச்சுன்னு என்ன பண்றது? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. எங்க அண்ணி இருக்காங்கல்ல, அதான் எங்க ஆர்த்தி அண்ணி, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அவங்க சூப்பர் டிசைனர். இங்க பாரு, நீ கொஞ்சம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு போயிடு. நீ மட்டும் இப்படி சாமர்த்தியமா நடந்துக்கிட்டேன்னு வையே, உனக்கு லீவும் கிடைக்கும். ஆனா டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரியும் இருக்காதுல்ல. ப்ளீஸ், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண. முடிஞ்சிருச்சு பானு. பிரியா நீ வா, நான் உனக்கு தலைவாரி விடுறேன். பாட்டி, நீங்க எனக்கு தலைவாரி விடுங்க. என்னாச்சு ராஜேஷ்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்ணா, பெரிய ப்ராப்ளம். என் டிசைனர் ஸ்மிட்டி இருக்கால, அவ வீட்டுல ஏதோ பிரச்சனையா, அதனால 10-15 நாளைக்கு வேலைக்கு வரமாட்டாளா. 10-15 நாளா? ஆனா நாளைக்கு உன் கிளையண்டோட மீட்டிங் இருக்குல்ல, பிரசன்டேஷன் வேற இருக்குல்ல? ஆமாண்ணா, நாளைக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆனா அது வந்து இப்ப இருக்கிற டிசைனர்ஸ் எல்லாம் நம்மளால நம்பவே முடியல. அதோட இந்த ஸ்மிட்டி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா அவ வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், ஒரு புது டிசைனர் அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. இங்க பாரு, நல்ல டிசைனர் கிடைக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே பிஸியா இருக்காங்களா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, பேசாம நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடு. இல்ல, நான் அப்படிலாம் பண்ண முடியாது. நான் கமிட் பண்ணிட்டேன். இது நம்மளோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சரியான நேரத்துல முடிக்கலனா அந்த கிளையண்ட் கோவப்பட்டு இந்த டீலையே டிராப் பண்ணிடுவாங்க. இங்க பாரு ராஜேஷ், இந்த மாதிரி நேரத்துல என்னாலையும் உனக்கு உதவி பண்ண முடியாது. உனக்கே நல்லா தெரியும், எனக்கு இந்த டிசைனிங்கை பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷ் பொண்ணோட கல்யாண பொறுப்புகளையும் நான் தான் ஏத்திருக்கேன். ஏன் பிரதீப், நீ ஹெல்ப் பண்ணலாம்ல ராஜேஷோட பிரசன்டேஷனுக்கு? எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான் அண்ணி. ஆனா நானும் பெரிய அண்ணன் மாதிரி தான், எனக்கு டிராயிங்லாம் தெரியாது. அப்புறம் எப்படி பிரசன்டேஷன்லாம் பண்ண முடியும்? இப்போ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ராஜேஷுக்கு டிசைனர் எங்க இருந்து கிடைப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஈஸியா கிடைப்பாங்க. யாரு? நம்ம ஆர்த்தி தான். நானா? அக்கா, நான் எப்படி? ஆமா, ஏன் நீ ஆர்ட்ஸ்ல கிராஜுவேஷன் பண்ணிருக்க தானே? ஆமா பண்ணிருக்கேன். ஆனா அவனால சொல்லாதீங்க அண்ணி. காலையில கூட நீங்க வரைஞ்சதை பார்த்தனே, ஒரு அழகான ரெயின்போ வரைஞ்சிட்டு இருந்தீங்களே, சரிதானே? அம்மாவோட டிராயிங் ரொம்ப அழகா இருக்கும். நீ சரின்னு சொல்லு ஆர்த்தி. ஆமா அண்ணி, நீங்களே அண்ணனுக்கு புது டிசைனரா இருங்க. இல்ல அண்ணி, ஆர்த்தியால இது முடியாது. ஏன்னா டிராயிங் பண்றது வேற, டிசைனிங் பண்றது வேற. கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும்,
அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். உங்களால இது முடியாது. இங்க பாரு ராஜேஷ், நீ வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானேன்னு தப்பா எடை போடாத. நீ ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து தான் பாரு, எங்களை நாங்களே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். என்ன ஆர்த்தி? விஜயக்கா, என்னால இதை பண்ண முடியாது. அதோட அவரும் வேண்டான்னு சொல்றாருல்ல. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல வேற ப்ராஜெக்ட் இருக்கு, நான் அதை பண்ணணும். என்னால இதை பண்ண முடியாது. ஸ்கூல் வேலையே நிறைய இருக்கு, நான் அதை பண்ணணும். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம் வாங்க. பனு, நீ வா. போமா, நீயும் போ. உங்களோட முதல் முயற்சியில ராஜேஷும் ஆர்த்தியும் மண்ணு அள்ளி போட்டுட்டாங்க. ஆமா லவ் குரு, இனி நீங்க தான் என்ன செய்யணும்னு சொல்லணும். ஒரு வழி இருக்கு. என்னது? இத சம்மந்தி அம்மா நினைச்சாங்கன்னா நிச்சயமா முடிக்க முடியும். அத்தையா? இல்ல இல்ல ஆன்ட்டி, நான் சொல்றத கேளுங்க. சம்மந்தி அம்மா நினைச்சாங்கன்னா இது நிச்சயம் முடியும். என்ன புரிஞ்சுதா? அது வந்து ஆன்ட்டி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பிரீத்திக்கு தான் கை வந்த கலை. என்னால முடியாது. அதோட அவ அம்மா அப்பா கூட ஏதோ கல்யாணத்துக்காக போயிருக்கா. ஓ, இத நான் எப்படி பண்ணுவேன் ஆன்ட்டி? எதுக்கும் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிம்மா, ஆல் தி பெஸ்ட். அனி, ஐ அம் ஷூர் உங்களால தான் இது முடியும். நீங்க என்னோட செல்ல அனியாச்சே, ப்ளீஸ். ஆஹா, நான் சொன்னதையே எனக்கு நீ திருப்பி சொல்றியா? இங்க பாரு பிரதீப், அத்தை கிட்ட நான் எப்படி இதை சொல்றது? ராஜேஷ் தம்பி எத்தனை வேலையை தான் பாப்பாரு? மூச்சு விட கூட அவருக்கு நேரம் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல ஆர்த்தி அவருக்கு உதவி பண்ணா அவ என்ன குறைஞ்சா போயிடுவா? ஒருவேளை மாமா மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா உடனே ஆர்த்திக்கு ஆர்டர் போட்டிருப்பாரு, மருமகளே சீக்கிரம் போய் ராஜேஷ்க்கு உதவி பண்ணணும். அதோட மாமாவும் இதுதானே விரும்பினாரு, ராஜேஷும் ஆர்த்தியும் நிறைய நேரம் ஒன்ன நேரத்தை செலவழிக்கணும்னு. ஆனா ஆர்த்தி, அவளுக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம்? குழந்தைங்களை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் ஒரு மனைவியோட கடமையா? கணவனோட இன்ப துன்பத்துல பங்கு எடுத்துக்கிறது, அவங்களுக்கு துணையா இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சாதானே மனைவி. அப்படிதானே அத்தை? எங்க இந்த ஆர்த்தி? நீ அவளை கூப்பிடு, நான் அவகிட்ட சொல்றேன். ராஜேஷுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு சொல்றேன். அட, நீங்க சொல்றதாலயோ இல்ல நான் சொல்றதாலயோ அவ என்ன கேட்டுறவா போறா? இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அவ தலைமையில இருக்கிற மாதிரில அவ பண்றா. குழந்தைங்களை பாத்துக்கிறது, அவங்கள எழுப்புறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ரெடி ஆக்குறது, அவங்களோட ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆர்த்தி கிட்ட நேரம் இருக்க போகுது? அதோட ராஜேஷ் தம்பி வேற வேண்டான்னு சொல்லிட்டாரு. ராஜேஷை பத்தி கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். அவன் என்னோட பையன், நான் சொல்றத கண்டிப்பா கேட்பான். ஆர்த்திய பத்தி சொல்லணும்னா அவளும் முடியாதுன்னு சொல்ல மாட்டா. அவளுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. ஆர்த்தி மருமகளே, ஓ, அத்தையே இப்படி கத்துறாங்க, என்ன விஷயம் தெரியலையே. சொல்லுங்க அத்தை. இன்னையில இருந்து, ஏன் இப்பத்துல இருந்து நீ ராஜேஷுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். வீட்ல மட்டும் கிடையாது, அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அவன் கூட நீயும் போகணும். இந்த நேரத்துல ராஜேஷுக்கு உன்னுடைய துணை தேவை. அவ செய்யற வேலைக்கு நீயும் உதவி செஞ்சாகணும். இது என்னுடைய கட்டளை.